இவரை சின்சியராக ஏதோ நோண்டிகிட்டு இருக்கார்ல, இவர் தான் எங்கள் அண்ணன் மணி. மணி 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 அண்ணா, என்ன பண்ணுறீங்க? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. இது பேச மாட்டியா? சரி, என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க? சுற்றி இவ்வளோ சாமான் இருக்குது. வண்டி சீஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. ஓட்டினவர் என்ன வெளியில் ஓட்டினாரோ தெரில. இன்ஜினு, கேஸ்கெட்டு, சிலிண்டரு, பிஸ்டனு மொத்தமும் போயிடுச்சு. அவ்வளோதான், அண்ணனுக்கு இன்னைக்கு பொங்கல். ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா இப்போ பெட்ரோலெல்லாம் ஊற்றி கழுவுறீங்களே, இப்போ இதில் ஒரு வத்தி குச்சி கீச்சு போட்டால் என்ன ஆகும்? அண்ணன் பார்க்க தான் பாகுபலியில் வர காலக்கேர் மாதிரி இருப்பார், ஆனால் ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்ப பேச மாட்டா போல. ஏமனிண்ணா, இவ்வளோ போல்டு, இவ்வளோ ஸ்க்ரூலாம் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கே எப்படி உட்கார வைக்கணும், எந்தெந்த இதுக்குன்னு எப்படி தெரியுமா? மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. ஒரு வழியா மணி அண்ணா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றிட்டாரு. இதுதான் இந்த புதுசாக நீங்கள் போட்டிங்க, இதுதான் வந்து ஆயில் பம்ப் பண்ணுற மிஷினா இது? ஓகே, போரு ஹெட் நீ அசம்பிள் பண்ணி ஹெட்டு போர் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. இது கிராங்க் ஷாஃப்ட்டு, இது வந்து ஆயில் பம்போட அந்த கியரு. கீழே ஊற்றுற ஆயிலை வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பம்ப் பண்ணி போருக்கு அனுப்பும். போரு, பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கியமான இந்த வீலில் தான் சுற்றிலேருந்து மொத்தமாக சுற்றி கீழேருந்து பம்ப் பண்ணி ஆயிலை மேலே அனுப்புது. பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். ஒரு இன்ஜினை நம்ம சீஸ் ஆகிறது அழகாக நம்ம ஆயில் மாற்றாமல் மொத்தமாக எதுவும் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம பட்டு இஷ்டத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுடுறோம். மொத்த செலவும் வந்து இங்கே அப்படி வந்து மொத்தமாக வந்து உட்காந்துருது. அது உங்களுக்கும் செலவு, இவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஒரு இன்ஜின் பிரிக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்றது இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து பிரித்து எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கெங்கே உட்கார வைக்கணும், அதை திரும்பி அசல் பண்ணணும். Uncle. Yes. Come on, uncle. ஒன்னொன்னா சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும். என்ன கிளச்சு? அப்படித்தான்டா பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற. செல்ஃபு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரில் வந்து ஓகே, அது அந்த அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து செல்ஃப் மோட்டரோட அந்த கியர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரை வந்து டியூன் பண்ணி அப் பண்ணி மேலே கொடுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கியர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுறது அதோட லாக் போடுறாரு அண்ணன். இப்போ வண்டி வந்து ஃபுல்லாக இன்ஜின் ஏற்றியாச்சு. இப்போ அது ஆயில் டாப் அப் பண்ணுறாங்க. நைட்டு போயிடுச்சு, ஏன்னா ஒரு இன்ஜின் கை வைக்க ஆரம்பிச்சோன்னா நைட் ஆகிடுது. சில நேரங்கள் கழித்து அடுத்த கட்ட ஆப்ரேஷன் வதியார். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். போடு அவள்தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனி ஓடாது, பறக்கும். அப்படியே விடுங்க, டீ பிரேக். இவர் தான் அந்த டாக்டர் ஏஜென்ட் மணி. Sai de bagulho, tem que ser assim. Tá de bagulho, 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 tá de bagulho.